Good morning, Kirti. Good morning, Jivita. இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ஒரு டாபிக் பேசலாம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பிகாஸ் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டேபிளாக ஒரே ஒர்க்கில் நீடிச்சு நிலைக்கிறது கிடையாது. ரொம்பவே ஹாப்பியாகவும் யாருமே ஒர்க் பண்ணுறது கிடையாது. வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் எப்படி ஒர்க்கிங் பிளேஸை ரொம்பவே ஒரு ஜாய்ஃபுல்லாக மாற்றணும், சந்தோஷமான ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மாற்றிக்கணும். ஒர்க் பண்ணுறது பொழுதுபோக்கு கிடையாது, அது எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றது தான் பேச போகிறோம். நிச்சயமாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி ஒர்க்கை ரொம்பவே சந்தோஷமாக பண்ணாதான் அந்த ஒர்க் ஃபுல்ஃபில் ஆகும். நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங் சொல்லிடலாமா? ஓஎஸ், நேயர்கள் அனைவருக்கும் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஓகே கிட்டி, ஒர்க் பிளேஸில் எப்படி சந்தோஷமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, ஒர்க்குன்னு வந்துட்டால் கண்டிப்பாக நமக்கு மேலே ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒர்க் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு சின்சியாரிட்டி, ஆனஸ்டி அண்ட் லாயல்ட்டி இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அதுவும் நம்மளோட ஹெட் பொசிஷன் இருக்கவங்க கிட்ட கண்டிப்பாக அந்த 3 விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் கிட்ட அது இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நம்ம ஹெட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம சின்சியராக இருக்கும், ஹானஸ்ட்டாக இருக்கணுன்ற விஷயம் ரொம்பவே முக்கியம் இல்லையா? அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்ற விஷயம் இல்லாமல் ரொம்ப ஃபார்மலாக ஒரு நல்ல ரேம்போ நம்ம ஹெட் கிட்ட கிரியேட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக முதலாளி அவங்க இருந்தால் தான் தொழிலாளி அப்படின்ற ஒரு ஒர்க்கர்ஸ் கிரியேட் ஆகும். நீ சொன்னது 100% கரெக்ட். இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, ஹெட் லெவலில் நம்ம ரெஸ்பெக்ட் வச்சிருக்க மாதிரி கூட இருக்க கொலீக்ஸ் கிட்டையும் பார்த்தோன்னா ஒரு வார்ம்தான ரிலேஷன்ஷிப் வேணும். அப்போ தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒர்க்கிங் பிளேஸில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது தொடர்ந்து இந்த நாளுடைய நல்ல நேரம், ராவு காலம், எமகண்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. தெரிஞ்சுக்கலாமா? எஸ், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சூரியோதயம். இன்று 23/4/2015 வியாழக்கிழமை, மன்மத வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:03 ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, திதி பஞ்சமி பகல் 3:02 வரை மிருகசிருஷம், பிறகு திருவாதிரை நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபூரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். ஜீவிதா, பொதுவாக பார்த்தோன்னா எல்லா ஒர்க் பிளேஸுமே இப்படிப்பட்டவங்க ஒருத்தவங்க இருந்தே தீருவாங்க. யாருன்னு பார்த்தோன்னா எல்லாருமே ஜாலியாக கலகலன்னு இருந்தாலுமே ஒரே ஒருத்தவங்க மட்டும் ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயமா. எப்பயுமே நம்ம ஒர்க் பிளேஸில் நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்தாலுமே மற்றவங்களோட ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியாமல் இல்லைனா அவங்ககிட்ட ஒரு சில குறைகள் இருந்து அவங்க தடுமாறும் போது ஸ்பியரிட், அதாவது நம்ம நம்மளே போயிட்டு வாலண்டியராக அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் இருந்துச்சுன்னா பண்ணணுமா. இது அடிக்கடி பண்ணக்கூடாது, எப்பயாச்சும் தான் நம்ம பண்ணணுமா. ஸோ நம்ம எல்லாரோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா. அந்த ஃப்ரெண்ட்லி மற்றவங்களுக்கு உபத்திரமா இருக்கக்கூடாது, ரொம்பவே ஜாய்ஃபுல்லான விஷயமா இருக்கணுமா. ஸோ தனிமையாக இருக்கவங்க கிட்ட போய் நம்மளே பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா. எஸ் கீர்த்தி, நீ சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப உண்மை. நீ சொன்ன மாதிரி ஸ்கூல் டைம்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, ஒர்க் இடத்துலையும் சரி, கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருத்தர் இருக்க தான் செய்கிறாங்க. பட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தனியாக தான்ப்பா எப்போவுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கிடுறாங்க. பட் நீ சொன்ன மாதிரி அவங்கள ஒதுக்காமல் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மூவ் இருந்துச்சுன்னா நிஜமாவே சூப்பராக இருக்கும். ஒர்க் பண்ண இடத்துல அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி. இதை தொடர்ந்து கடவுள் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது சொல்ல சொல்ல இனிக்குது ஐயா. நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழியதக்கும் வேரியங்கமலனொக்கும், நீடிய வரக்கருஜேனை நீருபட்டலியவாகை, சூடிய சிலையிராமன் தோல்வலி கூறுவோர்க்கே, நெஞ்சுருகி கண்பளிப்ப நிற்கும் ஜோறும் நெடுதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்க
நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வம்பார் பூம் வயலாளி மைந்தாவென்னும் அஞ்சிரைய புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கமாடுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன் இரு நிலத்தோரு பழிபடைத்தேனே பாவமே என்று தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். நெஞ்சுருகி, நெஞ்சானது அப்படியே உருகி போடுது. அவர் திருமங்கையாழ்வார் தன்னை பற்றி தானே சொல்லிக் கொள்கிறாள். தான் பெண் பாவனை அடைந்தார், பல கால நாயகி என்கிற பெண் பாவனை அடைந்தார். தானே தாயாகவும் பாவித்து கொண்டார். பாவித்து கொண்டு தன்னை பற்றி தானே சொல்றார். நெஞ்சுருகி, நெஞ்சானது அப்படியே உருகிறது. கண்பணிப்பா, கண்லேருந்து அப்படியே கண்ணீர் பெருகிறது. நிற்கும் அப்படி நிற்கிறாள். அதுக்கு மேலே சோர்ந்து போயிட்டா. நெடுதுயிர்க்கும் உண்டறியாள், ரொம்ப நேரமாக சாப்பிடவே இல்லை. உறக்கம் வேணாள், தூங்கவும் இல்லை. நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் அண்ணா பாம்பு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு கதறி அழறா. மேலே வம்பார்பூம் வயலாளி மைந்தா அவென்னும், வயலாளி என்கிற திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு கதறி அழறா. அஞ்சிரைய புட்கொடியே ஆடும் பாடும், அஞ்சிரைய புட்கொடியே அந்த எம்பெருமானை பற்றி ஆடும் பாடும். அவனை பற்றி அவனிடத்திலே அனுபவம் செய்வோமா? அவனை பற்றி பாடுவோமா? அவனை நேரிலே காண்போமா? புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கமாடுதுமோ தோழி என். அணியரங்கம், ஸ்ரீரங்கத்திற்கு சென்று அந்த எம்பெருமானை சேவிப்போமா தோழி? இது தோழியை பார்த்து கேட்குறா. என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன், என்னுடைய சிறகின் கீழடங்கா பெண் அப்படின்னா. என் சிறகின் கீழடங்கா பெண்ணா என்ன அப்படின்னா, கோழிலாம் இருக்கும். கோழி இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய குஞ்செல்லாம் இருக்கும், சுற்றி நின்றுன்னு இருக்கும். இப்போ அங்கேருந்து கழுகு வரும், இதுலேருந்து பறந்து வரும். இருக்கும்போது பார்க்கும், குஞ்சம் தூக்கின்னு போயிடுமோ அப்படின்னு இந்த கோழியானது கொக்கரகோக்கோ அப்படின்னு கூவிண்டு எல்லா குஞ்சையும் கூட்டும். எல்லா குஞ்சும் வந்து அதனுடைய சிறகின் கீழே அடங்கிடும். சிறகால மூடின்றும். எல்லா குஞ்சையும் வெளியில் காட்டவே காட்டாது. இந்த கழுகு பறந்து போடும். அப்படி இருக்கக்கூடியது. அதே போல என்னுடைய பெண்ணானவள் என்னோட சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான்னா, என்னுடைய சொல் பேச்சு கேட்டாதானே, கேட்கவே மாட்டேங்கிறா. என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன், அப்படிப்பட்ட பெண்ணை பெற்றேன். நான் இருநிலத்தோர் எல்லா நிலத்துல இருக்கக்கூடியவாளும் பழி படைத்தேன். எல்லாரும் என்ன திட்டும்படியா, என்ன பழிக்கும்படியா பழி படைத்தேன். ஏ பாவமே, அது என்னுடைய பாவம் தானா? என்னுடைய பெண் செய்த காரியமா? என்னுடைய பெண்ணோட பாவம் என்ன கிடையாது. என்னுடைய பெண்ணை நான் பெற்றேனே, என்னுடைய பாவம் தானா? ஏ பாவமே, என்னுடைய பாபம்தான் இப்படி எல்லாரும் என்ன திட்டறதுக்கு காரணம் என்று தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். திருமங்கையாழ்வார் மட்டுமா தெரிவிக்கிறார்? இல்லை, மணவாள மாமுனிகளும் தெரிவிக்கிறார். மாமுனிகள் அற்புதமாக தெரிவிக்கிறார். யதிராஜ விம்சதியிலே எம்பெருமானாரை குறித்து தெரிவிக்கிறார். அல்பாபிமேன பவதீய பதாப்த பக்தி சப்தாதிபோக ருச்சிரன்வதமே ததேஹ மத்பாபமே வகி நிதான மமுஷ்ய நான்யது தத்வாரயார்ய யதிராஜ தயை கஜிந்தோ என்றது அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் மணவாள மாமுனிகள். அல்பாபிமேன பவதீய பதாப்த பக்தி, அல்பாபிமேன ஒரு அல்பமான பக்தி. அல்பம் என்ன? ஒரு அல்பம்னா கொஞ்சம் கூட அந்த எம்பெருமானார் இடத்திலே, எம்பெருமானார் ராமானுஜர் அவரிடத்திலே எனக்கு பக்தி இல்லைன்னா, அல்பாபிமேன பவதீய பதாப்த பக்தி, கொஞ்சம் கூட அந்த எம்பெருமானார் இடத்திலே எனக்கு பக்தி இல்லை. பவதீய பதாப்த பக்தி சப்தாதிபோக ருச்சிரன்வதமே ததேஹ. சப்தாதிபோக, சப்தாதி என்ன? காதுலேருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணுறது? 5 இந்திரியங்கள். இந்த 5 இந்திரியங்கள்ல காது என்ன பண்ணுறது? கேட்கக்கூடாததை கேட்கறது. கண் என்ன பண்ணுறது? பார்க்கக்கூடாத பார்க்கறது. மூக்கு என்ன பண்ணுறது? நுகரக்கூடாததை நுகர்றது. அதற்கு மேலே வாய் என்ன பண்ணுறது? சாப்பிடக்கூடாததை, பேசக்கூடாததை பேசுறது. சரீரம் என்ன பண்ணுறது? எதை தொடக்கூடாதோ அதை தொடர்றது. இப்படியெல்லாம் செய்கிறதே இந்த பஞ்சேந்திரியங்கள். இது செய்யக்கூடிய செயல் இருக்கே, சப்தாதி, காதுலேருந்து ஆரம்பித்து எல்லாம் செய்யறதே, அதெல்லாம் தான் என்னோட உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கே தவிர, எம்பெருமானாரே உம்மிடத்தில் எனக்கு கொஞ்சம் கூட பக்தியே இல்லை.
நீர் என்ன தெரியுமா பண்ணணும்? அதுக்கு யார் தெரியுமா காரணம்? நீர் காரணம் கிடையாது. மத்பாபமே வகினிதான மமுஷ்ய நான்யது. இதுக்கு காரணம் நான் தான்ண்ணா, என்னுடைய காரணம்தான். அப்படி யாருக்கு அப்படி அதை போல ஆவதற்கு, அதாவது உம்மிடத்திலே பக்தி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தான்ண்ணா, என்னுடைய பாபம்தான் அதற்கு காரணம். மத்பாபமே வகினிதான மமுஷ்ய நான்யது தத்வஹாரயார்யயதி ராஜதயைக சிந்தோ. பெருமானாரே நீர் என்ன தெரியுமா பண்ணணும்? தயை கசிந்தோ, தயே ஏக சிந்தோ அப்படின்னாரு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிந்து அப்படின்னா என்ன அப்படின்னா கருணை கடல். கருணை கடல்லேருந்து கருணை அதை என் மேலே காட்டணும் தான், உம்மிடத்திலே காட்ட வேண்டும் அந்த கருணையை. எம்பெருமானுக்கு என்ன அப்படின்னா உம்மிட என்ன மட்டும் இருக்கு அப்படின்னா கருணை மட்டுமே உம்முடைய நெஞ்சத்திலே நிறைந்து கிடக்கிறது. எம்பெருமானிடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா அவங்கிட்ட கருணையும் இருக்கு, மேலே சுவாதந்திரியம் என்கிற ஒரு குணமும் இருக்கு. சுவாதந்திரியம் தான் என்ன? சுவாதந்திரியம் எல்லாரையும் ஆளக்கூடியவன், அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நம்மிடத்திலே கருணையை காட்டி அவன் நம்மை சேர்த்து கொள்ளலாம், பரமபதத்திற்கு அழைத்து கொண்டு செல்லலாம். இல்லை என்றால் சுவாதந்திரியத்தை காட்டி சுவாதந்திரியத்தினாலே இவன் பாபம் செய்திருக்கிறான், இவனை சேர்த்து கொள்ள முடியாது என்றும் சொல்லலாம். அது எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் என்ன எம்பெருமானாரே, உம்மகிட்ட அந்த சுவாதந்திரியம் கிடையாது, உம்மகிட்ட கருணை மட்டுமே இருக்கிறது. அந்த கருணையை எம்மிடத்திலே காட்டி உம்மிடத்திலே எனக்கு அன்பு வரும்படியாக செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே மணவாள மாமுனிகள். அதற்கு மேலே மணவாள மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்னமாலையிலே இன்னொரு சரித்திரத்தையும் தெரிவிக்கிறார். அந்த சரித்திரம் நடந்த சரித்திரம். திருவரங்கம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்திலே நடந்த சரித்திரம். அந்த சரித்திரம் ஒரு சமயம் கந்தாடை தோழப்பர் என்று ஒருத்தர் இருந்தார். கந்தாடை தோழப்பர் முதலியாண்டான் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியருடைய திருப்பேரனார் பேரன். முதலியாண்டான் யார் என்றால் ஸ்ரீ ராமானுஜருடைய தேக சம்பந்தம் பெற்றவர் மருமான், அவர்தான் முதலியாண்டான். அவருடைய பேரர் கந்தாடை தோழப்பர். கந்தாடை தோழப்பர் நிறைய விஷயம் தெரிஞ்சவர், நல்ல அதிகாரி, உபன்யாசம் நன்றாக செய்யக்கூடியவர். அவர் ஆனால் உபன்யாசம் செய்தாரே ஆனால் அவருக்கு கூட்டமே வராது. உபன்யாசத்துக்கு நிறைய கூட்டம் வராது, நிறைய பேர் வந்து கேட்க மாட்டார். அதே ஸ்ரீரங்கத்திலே நம்பிள்ளை என்று ஒருத்தர் இருந்தார். அவர் வேதாந்தத்திலேயும் தமிழிலேயும் நல்ல பாண்டித்யம் பெற்றவர், புலமை பெற்றவர், மிகுந்த ஞானத்தோடே கூடியிருக்கக்கூடியவர். அவர் நம்மாழ்வார், ஆழ்வார் திருநகரிலே அவதரித்த எங்கூர் ஆழ்வார் நம்மாழ்வார், அவர் அருளிய திருவாய்மொழிக்கு அற்புதமாக ஈடு வியாக்கியானம் அர்த்தம் அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர் காலக்ஷேபம் செய்து வருகிறார் திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாளினுடைய சன்னதியிலே. அது எங்க இருக்குன்னா இப்பொழுதும் நாம பார்க்கலாம். அங்கே ஸ்ரீரங்கத்திலே துவஜஸ்தம்பம் இருக்கிறது, துவஜஸ்தம்பம் கொடிமரம் இருக்கிறது. தாண்டி போனா ஒரு பித்தளப்படி போட்டிருக்கா. பித்தளப்படியில ஏறி போனோம். ஏறி உள்ளே நுழைந்த உடனே வலது பக்கம் அப்பிரதட்சணமா கொஞ்சம் தூரம் சென்றோமே ஆனால் அங்க பெரிய திருவேங்கடமுடையான் படம் இருக்கும். அதற்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். கண்ணாடி எம்பெருமானுக்கு பார்க்கக்கூடிய கண்ணாடி. அதுக்கு நடுவுல கொஞ்சம் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில அண்ணா விழுந்து சேவிக்க வேண்டும். எதனாலே அப்படின்னா அதுதான் நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபம் நடந்த இடம். அவர் நம்பிள்ளை எங்க காலக்ஷேபம் செய்தார்னா அங்க நேரா சென்றா சேனமுதலியார் சன்னதி இருக்கும். நடுவுல கியூலாம் வந்துடுத்து. சேனமுதலியார் சன்னதி இருக்கும் அவ்விடத்துல. சேனமுதலியார் சன்னதிக்கு முன்பு எம்பெருமான் அவன் சயனித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய திருவடி நிலைகள் அது இருக்கும். அங்கே தங்கத்தினாலே ஆன திருவடி நிலைகள் அவ்விடத்திலே இருக்கும். அதற்கு நேர் எதிரே ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். 4 கால் மண்டபத்திலே ஒரு தூணிலே அடையாளமாக இந்த நம்பிள்ளை சாய்ந்து கொள்வதற்காகவே இந்த தூணிலே ஒரு சரிவு வைத்திருக்கிறார்கள். அந்த தூணிலே தான் சாய்ந்து கொண்டு நம்பிள்ளை காலக்ஷேபம் செய்வர்.
இந்த காலட்சேப கோஷ்டிக்கு நிறைய கூட்டம் வரும். இந்த கூட்டத்தை கண்டு சோழராஜாவே வியந்தான். எப்படி வியந்தான், எதற்காக வியந்தான், நாளை தினம் இனிக்க அனுபவிப்போமா? கீர்த்தி, ஒர்க் பிளேஸில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸை பிடிக்கிறவங்க வந்து நம்மளோட கொலீக்ஸ் தான். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு ஒர்க் இடத்துல வந்துட்டு சில பேர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட மூவ் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு நார்மலாக வந்து ரொம்ப க்ளோஸாலாம் இல்லாமல் அவங்களோட ஒர்க் உண்டு அவங்க உண்டு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் நாம் என்ன பண்ணணும்னா, இவங்க நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்களே, இது நிஜமாவே அவங்க நமக்கு ஃப்ரெண்டு தானா, நிஜமாவே நமக்கு நல்லதாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுறணும். அண்ட் இன்னொரு விஷயம், சில பேர் நம்மக்கிட்ட பேசவே மாட்டாங்களே, இவங்க நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா மாட்டாங்களா, அண்ட் இவங்க வந்துட்டு நம்ம எனிமியா நினைக்கிறாங்களா என்னமா, அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம ஒர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அந்த ஒர்க்ல வந்துட்டு நம்ம கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் தான் அடைவோம். கண்டிப்பா இது தொடர்ந்து ஆரோக்கியமான பல விஷயங்களை அரோமா தெரப்பி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்ன்றத ரொம்பவே அழகா சொல்றதுக்காக டாக்டர் கீதா அசோக் காத்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவம் பகுதியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயற்கை மருத்துவம், இயற்கை சார்ந்த பொருட்கள், இயற்கை நமக்கு கொடுத்த கிஃப்ட், அதை வந்து எதுக்கு எப்போ எந்தெந்த காரணங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது நம்ம ஸ்ட்ரீட்டில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்கும். காலில் மிதிப்படுற பிளான்ட்ஸ் அவ்வளோ இருக்கும். குப்பை மேனி அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலில் மிதிப்படக்கூடிய ஒரு தாவரம். ஆனால் அந்த குப்பை மேனிங்கிறது அவ்வளோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வந்து உள்ளே வச்சுருக்குதுங்க. அதே மாதிரி தும்பை, இந்த தும்பையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிறப்பவே அப்படியே அவ்வளோவும் இருக்கும். தும்பை இருக்கும், குப்பை மேனி இருக்கும், எருக்கம் இலை இதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குது. நமக்கு தெரியறதில்ல. கடவுளுடைய படைப்பு எல்லாமே காரணமாக தான் படைச்சிருக்காரு. இதில் இத்தனை தாவரங்கள், இத்தனை இலைகள், பழங்கள், பூக்கள், இதில் வந்து அன்றாட பயன்பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய பயன்படுத்தியிருக்கிறோம். பட் நமக்கு தெரியாமல் எத்தனையோ கோடிக்கணக்கான தாவரங்கள் வந்து பயன்களை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ஒரு எப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த மாதிரி பார்க்குறப்ப அந்த காலத்தில் சித்தர்கள் ஆராய்ஞ்சதுலேருந்து இன்னை வரைக்கும் டே டு டே பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட் அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாளும் ஒவ்வொரு ஆராய்ச்சியில் வந்து இது ஸ்கின்னுக்கு நல்லது, இது ஹேருக்கு நல்லது, இது வந்து ஜென்ரல் ஹெல்த்துக்கு நல்லது, கேன்சருக்கெலாம் இப்போ மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க அதை பரப்பிறாங்க. அது வந்து ஜேர்னல்ஸில் வருது. ஈவன் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ஸில் கூட பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் இன்வென்ஷன்ஸ் அது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஸ்கின்னுக்கு திரும்ப ஒரு ஃபுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின்னை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடியது, ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ப்ளமிஷ் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பொலிவும் அழகும் ஒரு ஷேட் நீங்கள் பிரைட்டராக காட்டக்கூடிய ஒரு தெரப்பி. வெரி சிம்பிள், உங்கள் வீட்டில் உங்கள் ஷெல்ஃபில் இருக்கிறது தான். ஸோ அதை வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் எடுத்துக்கிறோம். நல்ல ரைப்பான பழம். பொதுவாக பப்பாளி வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிறப்போ நல்ல வெல் ரைப்பன் ஃப்ரூட்டாக நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் அதில் காய், அதாவது செமியாக பழுத்து அப்படி இருந்தால் கூட உங்கள் ஸ்கின்னில் வந்து ரேஷஸ் வர்றதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஸோ நல்ல ரைப்பான பழம், நல்லா அப்படி தொட்டு பார்த்தாலே நல்லா அமுங்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரைப்பான பழத்தை எடுத்துக்கோங்க. பப்பாளின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் ரொம்ப பேருக்கு பப்பாளியை பற்றி அவருடைய உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதாவது ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக 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 ஒரு தெரப்பிக்கும் தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து இந்த பப்பாயாவில் இருக்குது. அதாவது இந்த பப்பாயாவில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் வந்து நம்ம ஸ்கின்ல பரு வராமல் தடுக்கும், பரு விட்டு சென்ற தழும்புகளை சரி பண்ணும். ரொம்ப ஆயிலியாக ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடிய சருமத்தை வந்து பொலிவாக்கக்கூடியது, கொஞ்சம் நிறத்தை வந்து இப்போ கருமையாக இருக்குன்னா அதை வந்து மாநிறமாக மாற்றக்கூடிய என்சைம் வந்து இந்த பப்பாயின்ங்கிற என்சைம் வந்து பப்பாயாவில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இதில் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பொலிவாக வச்சுக்கக்கூடிய தன்மை உள்ளது. அப்பேற்பட்ட பப்பாயா வச்சு தான் நம்ம வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பப்பாயா எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கசகசா, பாப்பி சீட்னு ஆங்கிலத்தில் சொல்கிற கசகசா.
இந்த கசகசா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நான் வெஜிடேரியன் ஃபுட் இதுக்கெல்லாம் அது வந்து கசகசா ஒரு இன்க்ரீடியண்ட்டாக எடுப்பாங்க. பிகாஸ் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கசகசாவோட ஒரு மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வந்து கசகசாவுக்கு உண்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எடுக்கிறப்போ இப்போ இந்த வெயிலுக்கு நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு எரிச்சல் இருக்குது இல்லையா, ஈவன் வேர்க்கூறு வரும், அக்கி வரும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூலிங் ஏஜென்ட்டு, ஒரு சூதனிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து கசகசால ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த கசகசாவை எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து காம் பண்ணி ஸ்கின்ல இருக்கக்கூடிய எரிச்சல்லாம் எடுக்க வச்சு, இன்கேஸ் புண்ணெல்லாம் இருந்தால் கூட அதை சரி பண்ண, இந்த பஸ்டியூல்ஸ்னு சொல்லக்கூடிய சீலோட கூடிய கொப்பளங்கள் இருக்கும், இப்போ அதையெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை கசகசாவுக்கு உண்டு. பொதுவாகவே கசகசா வந்து நம்ம வாய் புண்ணு இருக்குது, வயிறில் புண்ணு இருக்குது அப்படிங்கிறப்போ கசகசாவை நல்லா நீங்கள் பாலில் ஊற வச்சு அரைச்சிட்டு அதை நீங்கள் மில்கில் கலந்து லேசாக காய்ச்சி நீங்கள் ஆற விட்டு குடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய வாய் புண்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து சரியாகக்கூடிய தன்மை கசகசாவுக்கு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை காஸ்மெட்டாலஜி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கசகசா வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். உங்கள் ஸ்கின்னை வந்து பளிச்சுன்னு ப்ளீச் பண்ண வைக்கக்கூடிய தன்மை கசகசாவுக்கு உண்டு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4லேருந்து 5 பாதாம் பருப்பு வந்து நீங்கள் பாலில் ஊற வச்சுக்கோங்க. அதே பால் கொஞ்சம் ஹாட்டாக எடுத்துக்கோங்க. அதே பாலில் 1 டீஸ்பூன் கசகசாவை நீங்கள் அதில் போட்டு நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து அந்த பாதாம் பருப்பும் அந்த கசகசாவையும் மிக்ஸில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்ல பேரலில் போய் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ப்ளீச் பண்ணுறீங்க, அதை விட நல்ல ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் உங்களுக்கு இயற்கையாக கசகசாவும் பாதாம் பருப்பும் தரும். ஸோ இதை விட நீங்கள் ஒரு ஆடட் டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர் வரும். இது மேல் ஃபீமேல் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு கசகசாவை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அடுத்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி. தேன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் மட்டும் இல்லாமல் அதுவும் ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல், கெமிக்கலால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இதுவும் இல்லாமல் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் தேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேனை வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸோட, லெமன் ஜூஸோட நீங்கள் சேர்க்குறப்போ அது வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் மட்டும் இல்லாமல் பொதுவாக உங்கள் ஸ்கின்ல இருக்க டேன் போகணும், நீங்கள் நல்ல கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா 1 to 1.5 டீஸ்பூன் நீங்கள் வந்து தேன் எடுத்துகிட்டு ஒரு 10 ட்ராப்ஸ் வந்து அதில் லெமன் ஜூஸ் விட்டு நல்லா கலந்து அதை உங்கள் ஃபேஸ், நெக், உங்கள் கையிலலாம் தேய்ச்சி பாருங்களேன். ஒரு 1/2 hour வச்சுட்டு நீங்கள் வந்து கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அப்படி ஒரு மெடிசினல் வேல்யூ அண்ட் ப்ளீச்சிங் வேல்யூ இதெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ட் தான் நம்ம எடுக்கிறோம். ரைட் ஃப்ரம் பப்பாயா, பப்பாளி பழத்துலேருந்து, கசகசா பவுடர்லேருந்து, தேன்லேருந்து, இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ்லேருந்து, இது 4மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ், நேச்சுரல் ஏஜென்ட்ஸ். எந்த கெமிக்கல் கிடையாது. உங்கள் முடி வந்து வெள்ளையாகாது, வேறு எந்த முகத்தில் சுருக்கங்களோ வேறு எந்த சைடு எஃபெக்ட்ஸோ இதில் இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து டேன் பண்ணும், திரும்ப அதுக்கப்புறம் நீங்கள் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் தான் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாயா நல்ல பழுத்த பப்பாயா எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஒரு ஃபோர்க் போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு மிக்சியில் போட்டு கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி கிரைண்ட் பண்ண பல்ப்பை நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டீலில் எடுக்காதீங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டீலில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இதை நீங்கள் பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம், பட் அதை விட பெட்டர் நீங்கள் வந்து கிளாஸ் பவுல். எப்போவுமே ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால், உங்கள் மிக்சிங்காக இருக்கட்டும், நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், கூடுமான வரைக்கும் நீங்கள் கிளாஸ் பவுலில் வச்சு பாருங்கள். அதோடைய ப்ராப்பர்ட்டி, அதோடைய வேல்யூ வந்து ரொம்ப ரைஸ் ஆகும், ரொம்ப நல்லதும் கூட. சைனீஸ்க்கு வந்து ஹேரும் ஸ்கின்னும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம், கூடுமான வரைக்கும் அவங்க வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய சமையல், சர்விங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீங்கானில் இருக்கும். அந்த பீங்கான் வந்து உடல் சூடை வந்து எடுத்துட்டு நம்ம உடம்பு வந்து கூலாக வச்சுக்கக்கூடிய தன்மை பீங்கானுக்கு உண்டு. அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடாவது பீங்கான் தட்டில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கும் குளிர்ச்சி, டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றும். ஸோ அதையும் நீங்கள் ஒரு ஆடட் டிப்ஸாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பீங்கான் அல்லது கண்ணாடி பவுல் எடுத்து இது 4ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 3 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முகம், கழுத்து, கைகள் இதையெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு 2-3 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் தேய்ச்சி கழுவுங்க. அப்போது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அழுக்கு, டீப்பாக செட்டிலாக இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் இது எல்லாம் எல்லாம் உங்களுக்கு வெளியே வரும். அந்த மாதிரி வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸும் நல்லா ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப பொலிவாக இருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு மாடலிங் போகிறீங்க, இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க,
ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த பேக் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு போய் பாருங்கள். அந்த நாள் பூரா உங்கள் ஸ்கின் வந்து பிளமிஷ் ஃப்ரீயாக இருப்பீங்க, நல்லா பளிச்சுன்னு இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள் இந்த பேக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜீவிதா, எல்லாருமே எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு டெசிக்னேஷன் ஐப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே வந்து ப்ரொமோஷனுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பல பேர் பார்த்தோன்னா ப்ரொமோஷன் வேணுன்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை அவங்களோட ஹெட்கிட்ட சொல்லி ஒரு பேட் இம்ப்ரெஷன் மற்றவங்க மேலே கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது இது லிட்டரலாக எப்படி சொல்லணும்னா மற்றவங்க காலை இழுத்து பிடிச்சி அவங்க மேலே ஏறணும்னு ஆசைப்படுறாங்க. இது ஒரு நிலையான அங்கீகாரம் கிடைக்கிற விஷயமா இருக்காது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற விஷயம்லாம் நமக்கு தெரியும்ல. ஸோ எல்லா நல்லவங்களுமே சேர்ந்து டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு பிளாக் ஷிப்பை ஈஸியாக அவுட் பண்ணிடலாம். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா எல்லா கொலீக்ஸுமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் நல்ல பாண்டோடையுமே இருக்கணும். ஸோ ஒருத்தங்க எதிர்க்காமல் இருந்தாலே போதும், ஒரு பிளாக் ஷிப்பை ஈஸியாக அழிச்சிடலாம். அதாவது யூனிட்டியாக இருந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம வளரணும்னா மற்றவங்களோட வளர்ச்சியை தடுக்காமல் நம்ம மட்டும் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தானே சொல்ல வர. சூப்பராக சொன்ன கீர்த்தி. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற செக்மெண்ட்டில் ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக ஷெஃப் ரெடியாக இருக்கிறாரு. பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. இது டிஃபன் பாக்ஸ். புத்தம்பது காலையில் நித்தம் ஒரு சுவைகாணும் வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் தான் உங்கள் அஜப்பர் செஃப் ராம் பிரசாத். நம்ம டெய்லி வெரைட்டியான ஃபுட் ஐட்டத்தை பார்த்துட்டு போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா மின்ட் வெஜ் கறி. புதினா மின்ட் வெஜ் கறிக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, புதினா, பூண்டு, தக்காளி, உப்பு. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். கடாயை வச்சாச்சு. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில். ஆயில் வதங்கிறதுக்கு தக்கன கம்மியாக ஊற்றினா போதும். இந்த பன்னீர் மின்ட் வெஜ் கறி காரம் இருக்காது, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம், விரும்பி சாப்பிட்லாம். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இந்த மின்ட் ஃப்ளேவர், புதினா ஃப்ளேவர் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு இதில் மிளகா பொடி சேர்க்க போகிறதில்ல, அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இஞ்சி, பூண்டு, இப்போ இதோட கருவேப்பிலை, மல்லி, புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். பன்னீர் மின்ட் வெஜ் கறிங்கிறனால இந்த புதினா ஃப்ளேவர் நல்லா வரணுங்கிறக்க புதினா கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் மல்லியும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். ஃப்ளேவர் நல்லா இருக்குது, புதினா ஃப்ளேவர் நல்லா இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றினோம். ஆயிலோட கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணோம். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணி கடைசியாக நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட லைட்டாக உப்பு. இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். காரம் இருக்காது, நம்ம இதில் மிளகா பொடி சேர்க்குறது இல்லை, பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஜாஸ்தியாக காரம் இருக்காது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். இடியப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். புதினா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை ஃப்ரை பண்ணதை
ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். கிரேவி, இந்த கிரேவியில் புதினாவோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். புதினா, மல்லி, நம்ம கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்பைசினஸ் இருக்காது, மிளகா பொடி சேர்க்கலை, ஸ்பைசினஸ் இருக்காது. பச்சை மிளகா மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம். காரம் விரும்பாதவங்க பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். வாட்டர் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அந்த பேஸ்ட் லெவலுக்கு வரணுங்கிற லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ண பேஸ்ட்டை இப்போ தனியாக வச்சுக்குவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். கடாயை வைக்கிறோம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம். ஆயில் சூடானதுக்கப்புறம் சீரகம், ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, சீரகத்தை ஆட் பண்ணுறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புதினா பேஸ்ட், புதினா, வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணுறோம். இதோட நம்ம சேர்க்க போகிற பச்சை பட்டாணி, கேரட்டு, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம வாட்டரில் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையுமே ஹாஃப் பாயிலாக எல்லாத்தையும் வேக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம செய்யும்போது சீக்கிரம் குக் ஆகும். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதோட மிக்ஸ் ஆகும் சீக்கிரமாக. இந்த ஐட்டத்தை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். லஞ்சுக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். உடம்புக்கும் குளிர்ச்சி, விரும்பியும் சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. எவ்வளோக்கு புதினா அதில் கூட மிக்ஸை ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு உடம்புக்கு நல்லது. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பன்னீர், இது நல்லா பாயில் ஆனங்கிறக்க லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஈஸியாக கிடைக்க வேண்டிய பொருட்கள் தான். எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். பன்னீர், சீஸு, காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். எல்லா பொருளுமே ஈஸியாக கிடைக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். முதல் நம்ம அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு கம்மியாக சேர்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக தேவையான உப்பை லைட்டாக சேர்த்துக்கலாம். இதோட வேணுங்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே இந்த கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் பாயில் பண்ணி வச்சுருக்கனால ஈஸியாக குக் ஆகிடும். இந்த மாதிரி வித்தியாசமாக வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு வர கெஸ்ட்டு, ரிலேட்டிவ்ஸ், வீட்டில் இருக்க பெரியவங்களும் எல்லாமே இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பவுலில் எடுத்து டிஷ் அவுட் பண்ணலாம். அதில் புதினா நல்லா நிறைய ஆட் பண்ணியிருக்கேன்னா புதினா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். பன்னீர் மீட் வெஜ் கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹெர்பல் ஜூஸ், அதாவது மூலிகை சாறு. அந்த ஹெர்பல் ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் ஆரஞ்சு, ஐஸ் க்யூப்ஸ், லெமன் ஜூஸ்,
தக்காளி பழம், கொத்தமல்லி இலை, புதினா இலை, இஞ்சி, ஜீரகம், சுகர். ஜாரை எடுத்துக்கிறோம். மல்லி, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். புதினா, இஞ்சி, ஜீரகம், இதோட லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண மல்லி, புதினா, ஜீரகம், இப்போ நம்ம இதோட ஆட் பண்ண மல்லி, புதினா, ஜீரகம், இஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிறோம். ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த புதினா, மல்லி, இஞ்சி எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஜூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஜார் எடுத்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு, தக்காளி, லெமன் ஜூஸ், இந்த புளிப்பு சுவைக்க லெமன் ஜூஸ், சுகர், ஐஸ் கியூப்ஸ், இப்போ இதை விட நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸ், புதினா, கொத்தமல்லி போன்று ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை இதை விட மிக்ஸ் பண்ணுறோம். வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சம்மருக்கு இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது, உடம்பு சூட்டை தணிக்கும். டெய்லி மார்னிங் குடித்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. இப்போ ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையும் மிக்சியில் ஹெர்பல் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹெர்பல் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்த எபிசோடில் அடுத்த 2 வெரைட்டியான ஐட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன். கீர்த்தி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தனா, ஆப்வியஸாக வந்துட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தனா எப்படி மூவ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸை வந்து எந்த லிமிட்டோட வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தான். அப்போ தான் அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அவங்க கூட நார்மலாக நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எப்போவுமே வீட்லேயே சாப்பிட்றது இல்லை தனியாக உட்காந்து சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்றதுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் என்னதான் வந்து ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு பர்சனலான விஷயம் இருக்கும் பார்த்தியா, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற என்ன விஷயமா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. முக்கியமாக அவங்க கிட்ட நம்ம பலவீனத்தை ஷேர் பண்ணக்கூடாது. அது நமக்கு ஒரு மைனஸாக மாறிடும் இல்லையா? உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸும் தேவை, அதுக்காக ஓவர் பாண்டடாக இருக்கக்கூடாது. அதே போல் பர்சனல் விஷயத்தை கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு இது தொடர்ந்து இன்னைக்கு நம்ம நாள் எப்படி அமைய போகுதுன்றதை ரொம்பவே யதார்த்தமான முறையில் சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்லி காத்துட்டு இருக்காரு. தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி பார்க்கல இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 23ஆம் தேதி 4வது மாதம் 2015ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக.
முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாள். எடுத்த காரியத்தில் மிக உன்னதமான அமைப்பை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை அடைய நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை முடிக்கக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை நிரந்தரமான ஒரு பிரச்சனை, மனதிற்கு வாட்டி கொண்டிருந்த பிரச்சனை தீரக்கூடிய நாள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து, ஆக்ரோஷம் குறைந்து, அந்யோன்யம் அதிகரிக்கப்பட்டு, அந்யோன்யத்தினுடைய அமைப்பு லஞ்ச் அவரில் ஒன்றாக உட்கார்ந்து லஞ்சு சாப்பிடுவது போன்ற அளவுக்கு உயரக்கூடிய நல்ல நாளாக மேஷராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. உத்தியோக மேன்மையும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷ அமைப்பும் காணப்படுவதுடன் இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்தது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வாய் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செலவினங்கள் அதிகமாக காணப்பட்டாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சுக்கிரனுக்கு சனியின் பார்வை ஏற்பட்டு உள்ளதனால் எடுத்த காரியத்தில் ஜெயமும் தன்னம்பிக்கை வளர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு திட்டமிடுதல் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உடனடியாக செய்வது உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நிச்சயமாக சமூகத்திலும் வெளிவட்டாரத்திலும் குடும்ப விஷயத்திலும் சொந்தக்காரர்களிடத்திலும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் என்று நிச்சயமாக ஏற்படும். அதே சமயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான வார்த்தைகளில் மட்டும் கொடுப்பதே நன்மை ஏற்படுத்தி தரும். பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத சிலருக்கு ஜவாப் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பதெல்லாம் செய்தீர்கள் என்றால் பெருமளவு சங்கடத்தை வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூரத்தில் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய பலவித விஷயங்கள், முன்னேற்றங்கள், வியாபார முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் இருப்பதுடன் தொடர்ச்சியாக பயணங்கள் காணப்படும். ஆனால் அந்த பயணங்களுக்கு மனசோர்வை கொள்ளாதீர்கள். பயணங்கள் சமயத்தில் டிரைவர் ஓட்டுகிறார், நாம் தூங்கலாம் என்ற அந்த தூங்குவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். விழிப்புடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுக்கிரனின் ஆதிக்கம் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து செலவுகளும் செய்யக்கூடிய காலகட்டம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் கேட்டு அவர்களுக்கு என்ன தேவையோ அதற்கு செலவுக்கு எப்படியாவது பண அமைப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். வெளிவட்டாரத்தில் இருப்பவர்களை மெச்சுவதற்காக செய்கின்ற செலவுகளை விட குடும்பத்தினர்களுக்கு அதிக அக்கறை கொள்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு லாபத்தின் அமைப்பு அதிகரித்துள்ளதனால் பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். மற்றபடி வெளிவட்டாரம் உத்தியோக அமைப்பில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான சூழ்நிலை, எடுத்த காரியத்தில் ஜெயம், மண்ணால் மிகப்பெரிய ஆதாயம், பூமியில் விற்பது, பூமி வாங்குவது போன்ற விஷயங்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இடமாற்றம், உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுவதுடன் உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள்லாம் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். எனவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோக அமைப்பில் கண்டிப்பாக ஏதேனும் மாற்றங்கள் வந்தால் அதை உடனடியாக இருகரங்கூப்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை தவிர்த்து கொள்வது பிறகு பார்த்து கொள்ளலாம், அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நீங்கள் செய்துவிட்டால் ஒரு நாள் வருத்தப்படுவீர்கள். எனவே உத்தியோகத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. அதே சமயம் தந்தை வழி உறவுகள், தந்தையாரோட உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தந்தையுடன் சிறு வாக்குவாதங்கள் கூட நிம்மதியற்ற தன்மையை வெளிவட்டாரத்தில் குடும்பத்தில் ஏற்படுத்தி விடலாம். உங்கள் தந்தை விஷயத்தில் இவ்வளவு ஆக்ரோஷம் கூடலாமா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். பலவித சிக்கல்களிலிருந்து வெளியில் வந்திருப்பீர்கள். மீண்டும் அந்த சிக்கல்களுக்கு செல்லாதீர்கள். நட்பு விஷயத்தில் தேவையில்லாத உங்களோட தவறான அணுகுமுறையால் பெரிய அளவு நஷ்டங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். மீண்டும் அதே நட்புக்காக குடும்பத்தினரை பகைத்துக் கொள்வதோ குடும்பத்தினரும் சண்டையிடுவதோ எந்த வகையில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார் கூறுகின்ற ஆலோசனை பின்பற்றாமல் இருப்பது பெருமளவு பிரச்சனைகளை இந்த அர்த்தாசிரம சனியில் ஏற்படுத்தி விடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நீங்கள் குடும்பத்திற்காக சிறிது நேரத்தை ஒதுக்குவதே நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள்.
கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளிவட்டார உத்தியோகம் பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக பிரிந்து சொந்தக்காரர்களை சந்திப்பது அல்லது தாய் தந்தையரை சந்திப்பது, பிள்ளைகளை சந்திப்பது போன்ற நல்ல விஷயங்கள் அனுகூலத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. வாய் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. சுபவிரை பிராப்தம் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதனால் ஆடை ஆபரண சேர்ப்பைகள், பூமியால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, மண்ணுகள் ஏற்படுவது, வீடு வாங்குவது போன்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இன்றைய நாள் இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலமும், உத்தியோகத்தில் பெரிய அளவு சந்தோஷமும், உத்தியோகமே செல்லுவதற்கு பிரச்சனைகளாக இருந்தவர்கள் கூட இன்றிலிருந்து உத்தியோகம் கண்டிப்பாக செல்வதற்குண்டான முயற்சிகள் பெரிய அளவு வெற்றி ஏற்படும். உத்தியோக சூழ்நிலையில் காணப்பட்டிருந்த கருத்து வேற்றுமைகள் மறைவதற்குண்டான நல்ல அனுகூலமான நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு, குறிப்பாக தந்தை வழி உறவுகளுக்கும் தந்தையாருக்கும் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். தந்தையாருடன் சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத பிரச்சனையும் ஏற்படுத்தலாம். வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள் சந்தோஷ அமைப்புகள் காணப்பட்டால் கழுத்தில் சுளுக்கு போன்ற பிரச்சனைகள், தேவையில்லாத உபத்திரம், தலைவலி, தலை சுத்துதல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்திவிடும். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தலையணை கூட சரியாக வைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மருத்துவ ஆலோசனை புறந்தள்ளுவது பெருமளவு பாதிப்புகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். நீங்களாக சுய மருத்துவம் எடுப்பது இன்றைக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக காணப்படுகிறது. வெளிவட்டார அனுகூலம், உத்தியோக மேன்மை, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமெல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாமல் குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள் காணப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடோ பெருமளவுக்கு பிரச்சனைகளை நிரந்தரமாக்கிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்று ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. அதே சமயம் சந்திராஷ்டம அமைப்பில் உள்ளீர்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டம அமைப்பில் உள்ளவர்கள் வண்டி வாகனத்தில் நிதானத்துடன் இருப்பதும், நெருப்பு போன்ற இடங்களுக்கு உயரமான இடங்கள் வேலை செய்வர்கள் சிறிது கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியம். அவசர கதியில் சோம்பல் தனப்பத்தால் அவசர கதியில் பயணங்களை மேற்கொள்வீர்கள். அவசியமில்லாத இரவு நேர பயணத்தை இந்த குடும்பத்தினர் கூட தவிர்த்து கொள்வது நன்மை தரும். கண்டிப்பாக கூடா நட்பு கேடு விளையும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திரனின் ஆதிக்கமும் கெட்டு உள்ளது. அதே சமயம் சனியின் ஆதிக்கம் ஜென்மத்தில் உள்ளதனால் தேவையில்லாத சாதாரண வயிற்று வலி உபத்திரங்களை கூட அலட்சியப்படுத்தும் பெருமளவு பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அரசு துறையிலோ, அரசு உத்தியோகத்திலோ, தனிப்பட்ட துறையிலோ, தனிப்பட்ட உத்தியோகத்திலோ, வியாபாரத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இந்த பண வரவு வரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டார உத்தியோக அமைப்புகள் எல்லாம் அனுகூலம் காணப்பட்டாலும் பிள்ளைகளுடைய தேகாரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சாதாரணமாக விளையாட்டாக கூறக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட குடும்பத்தில் பெரிய அளவு சுனாமி ஏற்படுத்தி விடலாம். தேவையில்லாத குடும்பத்தில் உள்ள ஆக்ரோஷமோ கோபப்படுவதோ எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினுடைய துணை அல்லது துணைவியாருடன் அந்த உங்கள் சொந்தக்காரர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று அவர்களிடம் மல்லு கட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எல்லா நன்மைகளையும், எல்லா அனுகூலத்தையும், எல்லா பாசத்தையும் காட்டுகின்ற நீங்கள் தேவையில்லாத உப்பு சப்பில்லாத ஒரு விஷயத்திற்காக இவ்வளோ ஆக்ரோஷப்படுவது, இவ்வளோ கோபப்படுவது, உங்களை வருத்திக்குது, உங்களை பட்டினி போடுவதெல்லாம் தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் அனுகூலம், உத்தியோக மேன்மை, அனைத்து விஷயங்களும் ஏற்றங்கள் அனுகூலம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் மற்றும் சில உஷ்ணாதிக்க சூழ்நிலை காணப்படுவதனால் குடும்பத்தை சரி செய்து கொள்ளுங்கள். குடும்பம் என்பது தான் அஸ்திவாரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அஸ்திவாரத்தை சீர்தூக்கி கொண்டீங்களா மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் மேன்மையடையக்கூடிய நாள். கொடுக்கல் வாங்கல் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, கடல் கடந்த நல்ல உத்தியோகத்திற்கு செல்வதற்குண்டான முயற்சிகள், இளைய வயதினர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் காணப்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வி அமைப்பு, தடைப்பட்டிருந்த உத்தியோக அமைப்பு பிராப்தங்கள்லாம் மீண்டும் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் இன்றிலிருந்து செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு வலிமையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அருகிலுள்ள ஏதேனும்
ஒரு விநாயகர் கோயிலுக்கு அருகம்புல் கொடுத்து தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்துவிட்டு செல்லக்கூடிய இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வளர்ந்து பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பூமியால் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயமும் சொந்தக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யம் ஏற்படுவது, உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் வருவதோ நீங்கள் சொந்தக்காரர்களுக்கு வீட்டுக்கு செல்வதோ எல்லாம் ஏற்படுவது மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம், உத்தியோகம், தைரியமும் தன்னம்பிக்கை வளர்வதுடன் பெரிய அளவுக்கு அரசாங்கத் துறையில் உள்ளவர்கள் பெரிய பொறுப்புகள் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். மனதிற்கு இனம் புரியாத சந்தோஷம், பணத்தட்டுப்பாடு, பணத்தினால் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள், பணம் இல்லை என்ற அமைப்பு, புலம்பல் இதெல்லாம் நிறுத்தி கூடக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டத்தால் பெரிய யோகமும் பெரிய அனுகூலமும் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள், நன்மைகளும் அனுகூலம், அயல் நாட்டிலிருந்து நல்ல விஷயங்கள் வருவதற்கு உண்டான அயல்நாட்டு பயணங்கள், அயல்நாட்டு தொழில் அமைப்பில், அயல்நாட்டு உத்தியோக அமைப்பில், அயல்நாட்டு படிப்பு அமைப்பில் இருந்தவர்கள் கூட அந்த அமைப்பிலிருந்து மீண்டு தாய்நாட்டிற்கு வந்து குடும்பத்தாரும் ஒன்றாவதற்கு உண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் உத்தியோகத்தில் பிறர் புறங்கூறுவதை மட்டும் அனுமதிக்காமல் இருப்பதும், பிறரை பற்றி நீங்கள் புறங்கூறுவது பெருமளவு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்பதை உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திர உள்ளவர்கள் பிள்ளைகளுடைய தேகாரைக்கு, பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பது இன்றைய நன்மை ஏற்படுத்தி தரும். இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும், பொருள்கள் சேர்க்கையும், சிற்றின்ப நாட்டத்தில் அனுகூலமும் எல்லாமே காணப்படுகிறது. பிறந்த தம்பதியினர் ஒன்றாவதுக்கு உண்டான முயற்சிகள் பெற்றோர்கள் எடுத்தால் கண்டிப்பாக சந்தோஷ அமைப்பு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. தேவையில்லாத வாக்குவாதத்தினால் குடும்பத்தில் ஆக்ரோஷமும் குடும்பத்தில் பிரியா பிரச்சனையும் எல்லாம் காணப்பட்ட இந்த அமைப்புகள் நிவர்த்திகள் ஏற்படுகிறது. அதே சமயம் இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் மட்டும் பெருமளவு சங்கடத்தையும் பெருமளவு பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். தாயாருடைய தேகாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். தாயாருடைய வண்டி வாகன அமைப்பு, தாயாருடைய வீட்டுகள் நடக்கின்ற சமயத்தில் தவறி விடுவது, வழுக்கி விடுவது, வழுக்கினான இடங்கள், நெருப்புகளில் மட்டும் மிக கவனமாக இருப்பது இன்றைய நாளுக்கு மிக முக்கியம். வெளிவட்டார உத்தியோகம், தொழில் அமைப்புகள், வியாபார அமைப்புகள், பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அனுகூலத்தை காணப்பட்டாலும் இரத்த பந்த உறவுகளுக்கு, தாயார் வழி உறவுகளுக்கு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விபத்தை ஏற்கொள்ள உள்ள மீனராசிக்காரர்கள் இன்றைய நாளில் அதில் வேகம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதனால் மருந்து மாசுகளை தவறாமல் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே கீர்த்தி, ஒர்க்குன்றது தான் உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த ஒர்க்கை வந்துட்டு நம்ம எப்படி சந்தோஷமாக செய்யணுன்றதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பிளேஸில் என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்ற விஷயத்தையும் பார்த்தோம். கண்டிப்பாக இது நமக்கு மட்டும் எல்லா வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட இந்த டேவை நீங்கள் ரொம்பவே சியர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆஃபீஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணி நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நாங்களும் ஃபீல் பண்ணுறோம். இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ், இன்ஃபர்மேட்டிவான செக்மெண்ட்ஸோட உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறோம். Until then, this is Kritika and Jeevitha telling bye from உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை. Bye. Bye.